இனியா, என்னப்பா? இனியா, கலைய நீ தான் தள்ளி விட்டியா? அவதான்ப்பா என் பெயிண்டிங்ல இங்கு ஊத்துனா. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. ஆமாப்பா. என்னங்க நீங்க இனியாவை போய் அடிச்சிட்டீங்க? எப்பவுமே இப்படிதான், எல்லாத்துலயும் அவசரம். அது இல்ல அன்பு, நான் தான் காலையில பேசிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள எதுக்கு அவளை கூப்பிட்டு அடிச்ச? நீ அடிச்சா கலையோட காயம் ஆறிடுமா? இருந்தா ஓவரா அன்பா இருக்கிறது, எல்லாம் இப்படி இருக்கிறது. போ, போய் முதல்ல இனியாவை சமாதானப்படுத்து. கலை, ஏன் பொண்ண நான் பாத்துக்கிறேன், நீ உன் பொண்ணு போய் பாரு. கலை, பாரதி வா. என்னதான் கோவம் இருக்கட்டும், அதுக்காக ஏன் பொண்ணு உன் பொண்ணுன்னு பிரிச்சா பேசணும்? சரி, நான் வரேன். என்னடா சிவம், இந்த மாதிரி நேரத்துலதான் நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒருத்தரை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி இன்னொருத்தரை காயப்படுத்துறது தப்பு சிவம். இல்லம்மா, இனியா பண்ணது தப்பு. அவ பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது அவ வேணும்லாம் பண்ணல. கொஞ்சம் பொறுமையா பேசி அவளுக்கு புரிய வச்சிருக்கலாம். சிவம், எனக்கு உன் கஷ்டம் புரியுது. இனி எது செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு செய், அதான் எல்லாருக்கும் நல்லது. போய் இனியாவை பாரு. அக்கா, சாரிக்கா, பசங்க என் கூட தான் இருந்தாங்க. நான் தான் அவங்கள ஒழுங்கா பார்த்துட்டு இருந்திருக்கணும். தப்பு ஏன் மேலதான். சச்ச, ஓ மேல எந்த தப்பும் இல்ல குழலி, தப்பு ஏன் மேலதான். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருந்திருக்கணும். அக்கா, நான் ஒன்னு சொல்லணும்க்கா. பெரியவங்க நம்மளால ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியும், ஆனா குழந்தைங்க அப்படி இல்லக்கா. அவங்களால இந்த மாதிரி விஷயத்துல ஈஸியா ஏத்துக்கவே முடியாது. ஏதோ இப்படி ஏதோ ஒரு மாதிரி தான் ஒரு பிரச்சனையில நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்க. ஐயோ அக்கா, என்ன தப்பாலாம் ஒண்ணு நினைக்காதீங்க. இதுதான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அத நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பசங்களுக்கு புரிய வைங்க. அவங்களுக்கு நடுவுல வெறுப்பு அதிகமானா யாருக்குமே நல்லது இல்லக்கா. சரிங்கக்கா, நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. நான் வரேன். சிவம், இனியா அவ படுத்துட்டா. அவகிட்ட பேசுனியா? சாரி சொன்னியா? இல்ல. இல்லையா? ஏ இல்ல, அவ ரூம் கதவை திறக்கவே இல்லை. அம்மாவும் காலையில பேசிக்கலாம் நீ போன்னு சொல்லிட்டாங்க. சாரி அன்பு, இனியாவுக்கு கலையை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்ல, இனியா கிட்ட. என்ன பாக்குற? கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு அவளை அடிச்சிட்ட. அவ என்ன நினைப்பா? எத்தனை நாளா நம்மள அடிக்காத அப்பா என்னாலதான் நீ அவளை அடிச்சன்னு நினைக்க மாட்டாளா? அப்படி நினைச்சா அவளுக்கு என் மேல வெறுப்பு தானே வரும். சச்சா, இனியா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். இப்போ அவளுக்கு என் மேலதான் கோவம். நான் அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சிடறேன்.
அவளுக்கு புரியறத விட முதல்ல உனக்கு இது புரியணும். இதுதான் ரியாலிட்டி. நான் இனியாவை ஏத்துக்குவேன், இனியா என்ன ஏத்துக்குவா. அதே மாதிரி என் பசங்களும் உன்னை ஏத்துக்குவாங்க. ஆனா பசங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன அன்பு சொல்ற? நார்மலா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரது இல்லையா? ஏன் புள்ள உன் புள்ள எல்லாம் பார்க்காத. அவங்க 3 பேருமே அக்கா தம்பி தங்கச்சிங்க. எத்தனையோ ஃபேமிலியில இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க. கூட பிறந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல வித்தியாசம் இருக்கு. நாம அதை தாண்டி வந்துட்டோம். அவங்க குழந்தைங்க. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அவங்க இத புரிஞ்சுக்க கொஞ்சம் வருஷம் ஆகும். எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்து நான் உன்னை விட்டு விலகுனோ அதெல்லாம் ஒன்னொன்னா நடக்குது. இதுல ஒண்ணும் இல்லைன்னு நாமளே நம்மள ஏமாத்திக்க வேண்டாம் சிவம். இதுதான் நிஜம். இத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அன்பு, இனியானா உனக்கு உயிர். கலைக்காக இன்னைக்கு நீ இனியாவை அடிச்சிட்ட. இனியா கலை 2 பேருக்கும் நீ நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா அப்படி நடந்துக்கிறது கஷ்டம். இதுக்கு ஒரே வழி நாம 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கிறது தான். ராஜு, இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? நான் என்ன பண்றது, சிரிப்பு வருது. இப்ப என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? கிண்டலா இருந்தா கூட பரவாயில்லையே. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நீ பாட்டுக்கு பேசாம இருந்திருந்தாலே சிவன் பாட்டுக்கு போயிருப்பான். என்னவோ நீதான் பெரிய புத்திசாலி மாதிரி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி அவன் சந்தோஷமா இருக்க காரணமே நீதான். ராஜு, you're crossing your limits. பார்த்து பேசு. ஏய், யாரு? நானு. வார்த்தைய பார்த்து பேசு. பைத்தியக்காரத்தனமா எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு தடவையும் வேணா விட்டுருன்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிற. ராஜு, இங்க பாரு. என்னோட சந்தோஷமே அந்த சிவம் கஷ்டப்படுறத பாக்குறது தான். இனி அவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவனை நடு ரோட்ல நிக்க வைக்கணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு நீ செய்யற வேலை அதுக்கு சம்மதமே இல்லாத மாதிரி இருக்கே. என்ன பாக்குற? பேசாம அவனை அப்படியே விட்டு இருந்தனா அவன் குழலியை கட்டிக்கிட்டு அப்படியே போயிருப்பான். நீ உள்ள புந்து ஆட்டத்தை கலைக்கிறன்னு சொல்லி அவன் ஆசைப்பட்ட அன்புவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீயும் குழலியோட பாட்டியை தூண்டி விட்டு அவனை அரெஸ்ட் பண்ண வச்ச. என்ன ஆச்சு? அவனை வெறுத்து ஒதுக்குன அன்புவே இவன் தான் என் புருஷன்னு சொல்ல வச்சுட்ட. ராஜு, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, எல்லாத்தையும் விட. நீ இது வரைக்கும் எனக்காக என்ன செஞ்சிருக்க? அத பண்ற இத பண்ற நம்மளும் சொன்னேன். ஆனா இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆமா,
ஆமா, நான் எதுவுமே பண்ணலதான். நான் எதுக்காக பண்ணணும்? சிவம் குழலிய கட்டிக்கிறான், இல்ல அன்புவை கட்டிக்கிறான். அத பத்தி எனக்கு என்னடி ஆக்குற? உன் வீம்புனால என்னோட வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. பேருக்கு தான் அந்த சிவமை நீ டைவர்ஸ் பண்ணிருக்கே தவிர அவனை உன் மனசுல இருந்து தூக்கி எறிய உன்னால முடியல. இந்த நிமிஷம் கூட நீ என்னோட பொண்டாட்டிய பேசல, அந்த சிவத்தோட பொண்டாட்டியா தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கை தான் வீணா போச்சு. ராஜு, இதெல்லாம் உனக்கு அப்பவே தெரியாதா? புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சப்ப கூட என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நின்னல. இப்ப என்னமோ சம்மந்தமே இல்லாத ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இரு. ஏய், ஒன்னொன்னா பண்ணி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்ட, அதோட விட்டுருக்கலாம். விடலையே. எப்ப பாரு அந்த ஜட்ஜு கிட்ட போய் 2 பேரும் சந்தோஷமா இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. என்ன ஆச்சு? இன்னைக்கு 2 பேரும் பார்ட்டிக்கு வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி எங்களை மாதிரி இந்த உலகத்துல எந்த கப்பலும் இருக்க முடியாதுன்னு அவளை கட்டி பிடிக்கிறது என்ன, டான்ஸ் ஆடுறது என்ன, அப்படியே அசத்திட்டான்ல. நீதான் லூசு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. ராஜசேகர், ஏய், எதுக்கு இப்ப குதிக்கிற? உனக்கெல்லாம் எதுக்கு இன்னொரு கல்யாணம்? உனக்கு எதுவுமே தேவை கிடையாது. நீ சிவமேனு சுத்திக்கிட்டு அவன் அந்த அன்போட ரொம்ப சந்தோஷமா இருக்க போறான். ஏற்கனவே 4 பிள்ளைங்க. நீ குடுக்கிற குடைச்சல்ல இன்னும் 2 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு அவங்க வாழ்வாங்க, வாழத்தான் போறாங்க. நீ அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல்ல சாகத்தான் போற. எனக்கு என் வாழ்க்கைய பார்த்துக்க தெரியும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவனை தூக்கி போட்ட மாதிரி என்ன தூக்கி போடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அந்த சிவம் மாதிரி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. அன்பு சிவனை ஏதாவது வாயை திறந்த அப்படியே உன்னை கொன்னுடுவேன். இனியா, வேணும்னே கலைய அடிக்கலாம் ஆண்டி. அவ என் பெயிண்டிங்ல இங்கு ஊத்திட்டா. அது மட்டும் இல்ல, அவ என் டாயும் உடைச்சிட்டா. எனக்கு புரியுது இனியா. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சாரி ஆண்டி, நான் சும்மா தான் அவளை தள்ளுனேன். ஆனா அவளுக்கு இப்படி அடிபடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆண்டி. நீ வேணும்னு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வருத்தப்படாத. சாரி ஆண்டி. கலை, மா, வா இங்க. இனியா, நீ என்கிட்ட சாரி சொல்லிட்டல்ல, கலை கிட்ட சாரி சொல்லு. கலை, நீ இனியா கிட்ட சாரி சொல்லு. நான் எதுக்கு அவகிட்ட சாரி சொல்லணும்? அவ தானே என்ன அடிச்சா, அப்ப அவ தான் சாரி கேட்கணும். நீ அவளோட பெயிண்டிங்ல இங்க் ஊத்துனல்ல? அம்மா, நான் ஊத்தலமா. அப்ப அதை யார் பண்ணது? எனக்கு தெரியாது. அப்ப நீ ஒரு சாரி சொல்றதுனால எதுவும் ஆயிட போறதில்ல. சாரி சொல்லு. நான் தப்பு பண்ணாம நான் எதுக்கு அவகிட்ட சாரி சொல்லணும்?
தப்பு பண்ணாதான் நம்ம சாரி சொல்லணும்னு இல்ல. நம்ம யார்கிட்ட சாரி சொல்றோமோ அவங்க நமக்கு ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான். இனியா, நீயும் கலை கிட்ட சாரி சொல்லு. இனியா, நீ நடந்ததுக்காக உண்மையாவே வருத்தப்படுறல்ல? அப்புறம் கலை கிட்ட சாரி சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? சாரி சொல்லு. ஓகே, அப்ப நீங்க 2 பேருமே சாரி சொல்ல மாட்டீங்கல்ல? சரி, அப்போ நான் இனிமே உங்க 2 பேர் கூடயும் பேச மாட்டேன். யாரு முதல்ல சாரி சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். அவங்க தான் என்னோட செல்லம். சாரி. நான் தான் முதல்ல சாரி சொன்னேன். இல்ல நான் தான் முதல்ல சாரி சொன்னேன். எத்தனை நாள் நீ தனியா இருந்திருக்க? நமக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பல்ல? இப்போ அவங்க உன் கூட இருக்காங்க. அவங்க கூட ஒண்ணா இரு. கலை, நீ கூட எனக்கு ஒரு அக்கா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கல்ல? இப்போ உனக்கு ஒரு அக்கா கிடைச்சிருக்கா. நீ அவ கூட சண்டை போடாம ஒத்துமையா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிமா. குட் கேர்ள்ஸ். இங்க பாரு நியா, இப்படி வா. 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. இப்படியே 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். ஏய், வாடி வழியா, வாடி வழியா, வாடின்னு சொல்றல. டேய், என்னடா நேத்து வாங்கினது பத்தலையே? டேய், நான் உன்கிட்ட பேச வரல. ஏய், வாடி வழியா. டேய், இங்க பாரு, வாடி போடின அவ்வளவுதான். டேய், ஏய், வாடி வழியா. ஏய், அடி சொல்லிட்டே இருக்க. ஏய், ஏய், சிவம், என்ன வேணும்? என்னடே இந்த ரவுடி வக்கீலோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறியா? விடிஞ்சதும் வீட்டு முன்னாடி வந்து நின்னு அசிங்கமா கத்திக்கிட்டு இருந்தா உன்னை அவமானப்படுத்தாம கௌரவப்படுத்துவாங்களா? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சோ? ஒழுங்கா ஓடி போய் இல்ல மறுபடியும் உதவிடும். என் பிள்ளைங்க இருக்கு, அதுங்களை பார்க்க நான் எப்ப வேணா வருவேன். வரக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. டேய், உன் பிள்ளைங்களா? ஆமா. யாரா உன் பிள்ளைங்க? டேய், இவ்வளவு வேணா நீ வச்சுக்கலாம், ஆனா எப்பவுமே அது என் பிள்ளைங்க தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. என் பிள்ளைங்களை நான் பார்க்கணும். கூப்பிடு, நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்க்க முடியாது. போ, போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வா. தோ பாடுறா கதையா. நான் பெத்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வரணுமாமே? வக்கீலு, எந்த ஒரு நாய் இது? இங்க யாரு என் பிள்ளைங்களை கண்ணில் காட்டினீங்கன்னா நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். என்ன 2 பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? அதுங்க இருக்கா இல்ல உங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு ஏதாவது வந்துட்டீங்களா? டேய் சிவா, வேண்டாம்ப்பா. அண்ணா, எதுக்குன்னு பிரச்சனை பண்றீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. வாமா ஹவுஸ் ஓனரு, நீயே இந்த நாயத்தை கேளு. இவங்க 2 பேர் சோடி போட்டுக்கிட்டு ஊரை சுத்துவாங்களா? என் பிள்ளைய கண்டுக்காம விட்டுருவாங்களா? அதுக்கு தலையில அடிப்பட்டு சீரியஸா கிடக்கு. இவன் புள்ள என் பிள்ளைய கொடுமைப்படுத்திட்டு கிடக்கு. இவங்க எப்படி வேணா நாசமா போகட்டும், என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட சொல்லு. அது மட்டும் போது. ஏன்பா
உன் பிள்ளைங்களை இங்க யாரும் எதுவும் பண்ணிடல. அதுங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. நீ இடத்த காலி பண்ணு. அதுக்கு என் பிள்ளைய கண்ணில் காட்டுங்க, நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கு ஏன் விட மாட்டீங்க? டேய், கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வான்னு சொல்றேன்ல. கலை, அம்மா கலை, என் தங்கம், அப்பா வந்திருக்கேன், வாடா. டேய், போடா. சிவம் சிவம் ஏய், கேளு, கலை, விடு. சிவம் சொன்னா கேளுடா. ஏய், அம்மா என் தங்கம், கலை, என்னடா ஆச்சு? ஐயா தங்கம், உன்னைய அடிச்சுட்டாங்களா? இங்க பாருமா, அப்பா கைய உடைச்சுட்டாங்கடா. டேய், என் பிள்ளை என்னடா பண்ணீங்க? இங்க வாடா. என் மேல ஏதாவது கோவம் ஏன்டா காட்டுங்கடா. என் புள்ள மேல ஏன்டா காட்டுறீங்க? ஏய், ஒண்ணும் இல்லப்பா, சாதாரண காயம்தான். இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்க, சாதாரண காயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களா நல்லா இருப்பீங்களா? டேய், என் பிள்ளைக்கு எமனா வந்துட்டியடி. கலை, நீ அப்பா கிட்ட வந்துருமா? வா. ஏய், கைய என்ன கொண்டு போட்டுருவாங்கடா உன்னை. வாடா செல்லம், வா. இங்க பாரு, இந்த ஆக்டிங் எல்லாம் இங்க வேணாம். டேய், என் புள்ளைய கொடுத்துடுறா. அம்மாடி, வாடா. வா. ஏய், வாடா அப்பா கிட்ட. கைய விடுறா. ஓடான்னு சொல்றேன்ல. சிவா, என் புள்ளைய கொடுறா. சொன்னா கேளு. அமைதியா இரு. ஓடாங்க. டேய், என் புள்ளைய எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும்டா. உன்னை கோர்ட்ல வச்சுக்கிறேன்டா. டேய், போடா. கூட்டு சேர்ந்து பிரச்சனை பண்றியா? வாடி, வா. கலை, வா. அன்பு, அழாத.